கைஸ் வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் பிளாக் கோஸ்ட் நைஃப் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதான் நம்ம ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கோம். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த பிளாக் கோஸ்ட்டை பற்றி கேர் அண்டு உங்களுக்கு இதோட ஃபீடிங் அண்டு இதோட ப்ரீடிங்கை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ் நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எதனால பிடிச்சிருக்குன்னா இது வந்து பார்க்க கத்தி மாதிரி இருக்கிறதுனால, அண்ட் இது வந்து நல்லா பிளாக் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கனால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு அவங்களுக்கு இதோட ஸ்விம்மிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மூணுத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கான்வர்சேஷனில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த மீன் பர்சனலாக எதுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீனால் டக்குன்னு ரிவர்ஸ் வர முடியாது. ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் அதுங்களால் வேகமாக போக முடியும் தவிர டக்குன்னு அதனால் வேகமாக ரிவர்ஸ் வர முடியாது. ஸோ ஆக்சுவலி இந்த பிளாக் கோஸ்ட் நைஃப் பார்த்திங்கன்னா டக்குன்னு ரிவர்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அதோட வியர்டான ஸ்விம்மிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை வச்சு தான் அதுங்க வந்து டெய்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதோட பெல்லி கீழே இருந்து அதோட டெய்ல் வரைக்கும் அந்த ஃபின் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அதால் வேறு டைரெக்ஷனில் வேறு ஸ்டைலில் அதால் நீந்த முடியுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு அற்புதமான ஒரு பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த மீனை பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ வந்து இதோட கேரிங்கை வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் வாங்கும் போது இதை வந்து பிகினர்ஸ் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இதை ஒன்றும் மாட்ரேட் பீப்புள் இல்லாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹாபியில் இருக்கவங்க இதை சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அதை பிகினர்ஸ் சூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, இதுக்கு வாட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு மீன். ஸோ வாட்டரில் நம்ம வந்து அம்மோனியா ரொம்ப அதிகமானாலோ இல்லாட்டி அந்த வாட்டர் டெம்பரேச்சர் அதிகமானாலோ பிஹெச்சில் ஏதாவது கொஞ்சம் வேரியேஷன் சின்னதாக வந்தால் கூட இந்த மீன்கள் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட பாடி பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு செதில் இல்லாததுனால அந்த பாடிலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அது உடம்புல எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்து மாட்ரேட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு நான் அதை சொல்கிறேன். இதோட வாட்டர் லெவலையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தாகணுன்றதுக்காக. சரி, அப்போ இதோட வாட்டர் பெராமீட்டர்ஸ்னால் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்ல. ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ கைஸ் இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6.5 இருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பெரிய சைஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் அக்வேரியம் ஷாப்லேருந்து வாங்கும்போது சின்ன சைஸ்லேருந்து வாங்குவீங்க. ஸோ அப்போவே நல்லா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். பெரிய சைஸ் தான் இன்னும் விலை அதிகமாக இருக்கும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ப்ரீடிங் பண்ண கஷ்டம். அதை நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மீனால் கிட்டத்தட்ட ஒரு 20 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். பட் உங்கள் டேங்க்கில் நீங்கள் கேப்டிவிட்டியில் வச்சு வளர்க்கும் போது இதால் 12 இல்லை 15 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளர முடியும். அங்கேஸ் இந்த மீனோட ஃபீடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுங்க பாட்டம்லேருந்து தான் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிங்கிங் பல்லட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதாவது இந்த பிளட் வேர்ம்ஸ் இல்லாட்டி வேர்ம்ஸ் சூப்பர் வேர்ம்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ லைஃப் ஃபிஷ் கூட கொடுக்கலாம், சின்ன சின்ன மீன்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ். ஸோ இது கூட விடும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷை விடுங்க, அக்ரெசிவான ஃபிஷ்ஷை இது கூட விடாதீங்க. ஸோ அந்த மீன் இதை அட்டாக் பண்ணால் கூட இது ஈஸியாக இந்த மீன் டேமேஜ் வாங்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட வாய்க்குள்ளே போகாத மாதிரி மீன்களை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இதோட ப்ரீடிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து எனக்கு ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதை வந்து ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் டேங்க்கில் ப்ரீட் பண்ணோன்னாலே உங்கள் டேங்க் கிட்டத்தட்ட நான் வந்து 5 இல்லை 6 ஃபீட் இருக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்தளவுக்கு பெரிய டேங்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க்கில் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா அதுங்களுக்கு நிறைய ஹைடிங்ஸ் பிளேஸ் வைக்கணும், நிறைய இந்த ஹோல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஹைடிங்ஸ் பிளேஸ் வைக்கணும். அண்ட் கைஸ் அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வச்சு அதுங்களுக்கு கொஞ்சம் லோ லைட்டில் வச்சு அதுங்களை ப்ரீட் பண்ணி ஆகணும். ஸோ அதுங்களே பேர் செட் ஆகி அதுங்க அந்த ஹோல்ஸில் போய் எக் லே பண்ணி ப்ரீட் ஆகிக்குங்க. ஸோ அது ப்ரீடிங் பண்ணுறது பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எல்லாம் கொஞ்சம் நைட்டில் தான் நடக்கும். இந்த மீனே எல்லாம் நைட்டில் தான் எல்லா வேலைகளும் பண்ணும். அதனால தான் எனக்கு என்னமோ இந்த மீனோட இந்த ப்ரீடிங் பண்ணுற இந்த கஷ்டனால தான் இந்த மீனோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ் தான். இப்போலாம் அக்வேரியம் ஷாப்பில் காமனாக அதை பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மீனை வந்து அக்வேரியம் ஷாப்பில் பார்க்க முடியாது. ஸோ இப்போலாம் வந்து கொஞ்சம் காமனாக, ரொம்ப எல்லாம் இல்லை, கொஞ்சம் காமனாக பார்க்க முடியுது. ஸோ கைஸ் இந்த பிளாக் கோஸ்ட் நைஃப் வந்து எக் லே பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக் லே பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஆஃப்டர் 3 days கழிச்சு அது எக் வந்து ஹேட்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அது எக் லே பண்ணிச்சுன்னு தெரிஞ்ச நீங்கள் அது பெஸ்ட் அதை வந்து எடுத்து வேறு டேங்க்கில் வைக்கலாம், இல்லாட்டி ஃபிஷ்ஷஸை பிரித்து வைக்கிறது தான் நல்லது. ஸோ அப்படி தான் மோஸ்ட்டாக இந்த ப்ரீடிங் அப்போ பண்ணுவாங்க.
ஸோ அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் அதை ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெரிய டேங்க்கில் கொடுங்க. அண்ட் நிறைய ஹோல்ஸ் அண்ட் ஹைடிங் பிளேஸ் பிளான்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 6 ஃபிஷ்ஷை போட்டுருங்க. அதில் ஏதோ ஒன்றாச்சும் பேர் ஆகிடும். பேர் ஆகி அது வந்து உங்களுக்கு ப்ரீடாக எக் போட்டுரும். ஸோ எல்லா ஹோல்ஸும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரீடிங்லாம். அண்ட் எக்ஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் ஹேட்ச் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த பிரெயின் ஸ்ட்ரீம் கொடுத்து குட்டிங்களை காப்பாற்றிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். See you in next video. Bye bye guys.